பிரைஸ்தலாட். வாங்க நம்ம வந்து இன்றைக்கி முள்ளங்கி, அவரைக்காய், முருங்கைக்காய், கேரட்டு இது போட்டு சாம்பார் வச்சுட்டு சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு பார்க்குறோம்னா பூச்சி இருந்தால் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக அந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் ஏசாயா புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை அணைத்து கொண்டேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது உன்னை மறந்தேன், ஆனாலும் நித்திய கிருபையிலும் உனக்கு இறங்குவேன்னு வசனம் சொல்லுவேன். அதனால் நம்ம வந்து இமைப்பொழுது ஏசப்பா நம்மளுக்கு இது வேணாலும் நித்திய கிருபையிலும் நம்மளுக்கு இறங்குவார். ஏசப்பா கைவிட்டாரேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. தோல்ச்சி விட்டுங்க. முள்ளங்கி தனியாக சாம்பார் வச்சா எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் எல்லாத்தையும் கலவையாக போட்டுருவோம். இப்படி பல காயை போட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப சில பேர் சேப்பங்கிழங்கு கையில் கொலன்னு போயிடுன்னு நினைப்பாங்க. நம்ம லேசாக தான் வேக வைக்கணும். இந்த தோல் மட்டும் எடுக்கிற அளவுக்கு வேக வச்சா தான் அது நல்லாயிருக்கும். இதுங்க தோல் மட்டும்தான் எடுக்கணும். அது மாதிரி பதத்துக்கு வேக வச்சுக்கிறணும். தோல் மட்டும் வருதா, இதுதான் நல்லாயிருக்கும். கிழங்கு பாருங்க, இந்த பாருங்க தோல் மட்டும். ஏன்னா வளவளப்பு தன்மை இந்த கிழங்குல அதிகமாக இருக்கும். அதனால சில பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த வறுவல் சூப்பராக இருக்கும். நாங்கள் உரிச்சிட்டு காட்டுறோம் எல்லாத்தையும். இப்போ கிழங்க நல்லா நறுக்கலாம். அப்படி சன்னமாக இருக்கணும். பாருங்க, இல்லை இப்படி இருக்கணும். கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும். ஆனால் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதனால தான் ரிஸ்க் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் நறுக்கலாம். சேனக்கிழங்கு நறுக்குனால அப்படியே வலுவலுன்னு இருக்கு. எல்லாத்தையும் நறுக்கிட்டு காட்டுறோம் இதே மாதிரி.
ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மசாலா போடலாம். இங்கே பாருங்க, மஞ்சத்தூள், உப்பு, போதும். மிளகாய் தூள் போடணும். ஃபிஷ்ஷுக்கு போடுற பொடி இருக்குங்களா, அது கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் ஃப்ளேவர், அதனால் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 இன்ச்சு கரம் மசாலா போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரே 1 ஸ்பூன் மட்டும் போடலாம். ஒரே 1 ஸ்பூன். சோம்பு, மிளகு, வெள்ளைப்பூடு, பூண்டு, இஞ்சி இது எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா நல்லா வாடை நல்லா கம்முன்னு இருக்கு. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை பிரட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு பாருங்க. சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இது பாருங்க. இப்படி நல்லா இந்த பதத்துக்கு எடுக்கணும். இப்படி சத்தம் கேட்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்க, அப்போ தான் அந்த பளபளப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்த பயிற்சி போட்டுக்கலாம். இது பிசு பிசுன்னு விட்டுறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் எடுத்து போடணும். ஏன்னா ஒரு கிழங்கு ஒட்டிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொத்தவரங்காயை ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு தாளிச்சுக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். உப்பு அதிகமானாலே உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். வெயிட் போட்டு இந்த தண்ணி முழுகிற அளவுக்கு தான் இருக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த பாருங்க இத்தினோடு தான் இருக்கணும். இந்த தண்ணியை வடிச்சிடக்கூடாது. தண்ணியில் தான் சத்து. ஒரு விசில் பாருங்க. அதில் இதை கிண்டி விட்டணும். இனிமேல் அடிக்கடி சேப்பங்கிழங்கு வாங்கி செய்யுங்க. ரொம்ப சத்து இருக்குதுல. ரொம்ப மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். குடல் நோய்கள்லாம் குணமாக்கலாம். சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்தா சேனை, கருணை இப்படியான கிழங்குலாம் சாப்பிட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருங்க. இது மாதிரி கல் சட்டியில் செய்கிறது தான் நல்லது. எதுவுமே கிறிஸ்பியாக வரும்.
நல்லா கலகலகலன்னு இருக்கணும். சரி இருக்கணும். சேனக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தவரங்காய் பொரிக்கணும். கடுகு பருப்பு போடலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் வாய் தானே. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்குதா? அதனால நாங்கள் இந்த ஃபேனை போடுறதில்ல. இந்த சிம்னியில் சவுண்டு ஒன்று வரும், நல்ல வாடை வரும். பாருங்க, நம்ம பச்சை தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான், கீழே இருக்கக்கூடாது தண்ணி. தேங்காய் பூ போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய் சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள்.